ஹலோ மக்களே, மை டியர் ஃபேமிலி மெம்பர்ஸ், என் சொந்தங்களே, என்ன பண்ண போகிறோன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம சேமியா புட்டு பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோன்னா ரேஷன் புழுங்கல் அரிசி. தெரியுதா உங்களுக்கு? ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கோம். ஒரு 6 கிளாஸ் எடுத்திருக்கேன் நான். ஒரு 5-6 பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அந்த குவான்டிட்டி. இப்போ இந்த ரேஷன் புழுங்கல் அரிசியை ஒரு 4 hours ஊற வைக்க போகிறோம். கழுவிட்டு ஊற வைக்கணும். இங்கே பாருங்கள், நம்ம அரிசியை நல்லா கழுவியாச்சு. நல்லா ஒரு 4 hours ஊற வச்சாச்சு. இப்போ இதை எப்படி துணியில் உலர்த்த போகிறோம். ஏன்னா ரொம்ப ஈரமாக இருந்தால் புட்டு வராது, அதனால் கொஞ்சம் காயணும். ஸோ இப்போ நம்ம துணியில் இப்படி உலர்த்துறோம். ஃபேன் காற்று இருந்தால் போதுங்க. நீங்கள் வெயிலில் காய வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நம்ம முறுக்குக்கு சுடுற மாதிரி வெயிலெலாம் காய வைக்க வேண்டாம். இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே ஒரு ஃபேனில் காய வச்சிங்கன்னா போதும். காய வச்சு முடிச்சு கொஞ்சம் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் அந்த பதத்தையும் காட்டுறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது. இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நம்ம எடுக்கணும். அதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா காய வச்சுருங்க. இப்போ நல்லா ஒரு 1/2 hour காயிட்டோம் ஃபேன் காற்றுல. அது கொஞ்சம் நல்லா காற்று ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் எடுத்து மாவு மிஷினில் அரைக்க கொடுக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி காஞ்சி பேருக்கு தெரியுதா உங்களுக்கு? இதுதான் பதம். நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஈரம் இருக்கும். இந்த மாதிரி காயணும். காஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் மிஷினில் கொடுத்துட்டு சேமியாவுக்கு அரைச்சி தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க சேமியாவுக்கு அரைச்சி தருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். பார்த்துட்டிங்களா? இதுதான் பதம். ஓகே, நம்ம அரிசியை காய வச்சோம்ல, அந்த அரிசியை மிஷினுக்கு கொண்டு போய் நம்ம கோதுமை மாவு சீயக்காலாம் அரைப்போம்ல, அந்த மாவு மிஷினில் கொண்டு போயிட்டு அரிசி அரைக்கிற மிஷினில் கொடுத்தோன்னா இந்த மாதிரி சேமியா பிடிச்சி தாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிடிச்சி தருவாங்க. தெரியுதா உங்களுக்கு? சேமியா புட்டுன்னு சொன்னோன்னா சேமியா பிடிச்சி தாங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சி தருவாங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு வந்த சேமியாவை இப்போ இட்லி பானையில் வேக வைக்க போகிறோம். இப்போ இட்லி பானையில் தண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இட்லி பானைக்கு தட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ நாங்கள் ஒரு புட்டுக்குன்னு எப்போவுமே வீட்டில் ஒரு துணி வச்சுருப்போம். இங்கே பாருங்கள், புட்டுக்குன்னு எப்போவுமே பெர்மனெண்ட்டாக ஒரு ஒயிட் துணியே கலர் துணி வச்சுருக்க மாட்டோம்னா அந்த கலர் சாயம் அந்த புட்டில் பிடிச்சிரும். அதனால் ஒரு ஒயிட் துணி வச்சுருப்போம். இப்போ இந்த துணியை ஈரம் பண்ணிவிட்டு போடுவோம். பானையில் தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த செகண்ட் மூடி இல்லைன்னா ஃபஸ்ட்டு மூடி, ஏதோ ஒரு மூடி உங்களுக்கு எந்த மூடி கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை எடுத்துக்கோங்க. இட்லி தட்டு, சாரி, அந்த தட்டு எடுத்துக்கோங்க. இட்லி தட்டு ஈரம் பண்ணியாச்சு. அதை நம்ம இந்த இட்லி தட்டு மேலே போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், ஈரம் பண்ண துணியை இட்லி தட்டு மேலே போட்டிருக்கோம். இப்போ இந்த புட்டெல்லாம் இதில் போடுறோம். இந்த மாதிரி புட்டை வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறம் இப்படி நல்லா இப்படி கம்ப்ளீட்டாக துணி போட்டு மூடிட்டு இட்லி தட்டை போட்டு மூடிடுங்க. மூடி கரெக்டாக 20 minutes கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம 20 minutes வேக வச்ச புட்டு நல்லா ஆறிடுச்சு. நான் ரொம்ப ஆவி பறக்க ஓப்பன் பண்ண முடியாது, கையெல்லாம் சுட்டுக்கும். ஸோ வேக வச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் உப்பு தண்ணி தெளித்து திரும்பி ஒரு 15 minutes வேக வைக்கணும். இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம வேக வச்ச புட்டோடைய கண்டென்ட்டு. இதை நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டேன். இது ஒரு 1 week போல் ஸ்டோர் பண்ணி நம்ம தாராளமாக வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ அப்போ நம்ம திரும்பி உப்பு தண்ணி தெளித்து வேக வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ நான் குக் பண்ணதுக்கு எடுத்துருக்கேன். ஓகே, தண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக கல் உப்பு அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் உப்பு தண்ணி தெளிக்கணும். அதனால் இப்போ இதை கரைச்சிப்போம். ஆனால் நீங்கள் வேக வச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாக நல்லா இருக்கணும் பதம். நல்லா உதிரி உதிரியாக இருக்கலாம், இந்த பதம் இருக்கணும்.
ஓகே, இப்போ கரைஞ்சிருச்சு. நானே வந்து எடுத்துக்கிட்டே செய்கிறதுனால ஒரே கை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், உப்பு கரைஞ்சிருச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ நான் தெளிக்க முடியல, அதனால் லைட்டாக இப்படி ஊற்றிக்கிறேன். ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும். ஆக்சுவலாக உப்பு தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா உப்பு போட்டு கலந்து விட்டுக்குங்க. அதாவது உப்பு தண்ணி தெளிச்சு, இப்போ கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு? ஸோ அந்த மாதிரி கலந்து விட்டாச்சா, விட்டுட்டு இப்போ ஆஸ் யூஷுவல் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டு வேக வச்சோம்ல அந்த புட்டு துணியில், இப்போ நெக்ஸ்ட்டு இதை திரும்ப வேக வைக்க போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சு வாங்க. இங்கே பாருங்கள், நான் ஃபில் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன மாதிரி நம்ம போட்டோமோ அதே மாதிரி தான், அதே துணி தான் போட்டாச்சு. இப்போ இதை ஒரு 15 மினிட்ஸ் வேக வைக்கலாம். துணியை நல்லா மூடிடுவோம். இப்போ நான் கொஞ்சம் கம்மி குவான்டிட்டி எடுத்திருக்கேன், ஏன்னா இப்போ கொஞ்சம் தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். பேலன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன், அதனால தான் உங்களுக்கு கொஞ்சமாக தெரியுது. இதை இப்போ நம்ம வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வேக வைக்க போகிறோம். வேக வச்சதுக்கப்புறம் அவுட்புட் பார்க்கலாம். ஸோ வேக வச்சாச்சு 15 to 20 மினிட்ஸ். இந்த நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற புட்டு நீங்கள் தாராளமாக ஒரு 1 வீக் 10 டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் வேக வச்சு வைக்கிறது. உங்களுக்கு எப்போ வேணுமோ எடுத்து இந்த மாதிரி உப்பு தண்ணி தெளித்து ஒரு 15-20 மினிட்ஸ் வேக வச்சுட்டு நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. ஓகே, புட்டு வேகிற டைமில் உங்களுக்கு தேங்காய் துருவல் இருந்துச்சுன்னா தேங்காவை திருகிக்குங்க. நான் வந்து தேங்காய் திருக டைம் இல்லை, அதனால் வந்து தேங்காவை கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் ஏலக்காவும் போட்டுட்டேன். இப்போ மிக்சியில் ஒரு திருப்பி எடுத்துப்போம். நம்ம புட்டை வந்து இப்போ ஆஃப் பண்ணிவிடுவோம். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா, ஆவி பறக்குதா? அவ்வளோதான், நம்ம புட்டு சர்வ் பண்ண ரெடி ஆகிடும். சூடாக தான் இருக்குது, தொட முடியல. ஸ்டில் உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன். ஓப்பன் பண்ணுவோம். இல்லை, ரொம்ப சூடாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். நம்ம தேங்காய் ஏலக்காய் துருவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஸ்டில் சூடாக தாங்க இருக்குது. மை காட். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ரெடி டு சர்வ். இது கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய், முந்திரி, திராட்சை தாளித்து சர்வ் பண்ணி கூட சாப்பிடலாம். அதுவுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நம்ம சுட சுட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அதை. இப்போ நம்ம தாளிக்க முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கோம். ஸ்டவ்வில் ஒரு சின்ன பேன் வச்சுட்டோம். கொஞ்சமாக நெய் போட்டுப்போம். சும்மா அது உங்களுக்கு நெய் போட்டாலும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. மற்றபடி எங்கள் வீட்டில் யாருமே நெய் போட்டு சாப்பிட மாட்டாங்க. ஸோ இப்பயும் நீங்கள் செஞ்சு சாப்பிடலான்றதுக்காக தான் இதை நான் பண்ணி காட்டுறேன். ஓகே, முடிச்சிச்சு. ஸோ ஓகே, ரெடி ஆகிடுச்சு. நம்ம தேங்காய் ரெடி ஆகிடுச்சு, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் வாங்க. இங்கே பாருங்கள், ஃபைனல் அவுட்புட். நம்ம புட்டோட ஃபைனல் அவுட்புட். சக்கரை போட்டாச்சு, நெய் ஊற்றியாச்சு, முந்திரி எல்லாம் போட்டாச்சு, அப்புறம் தேங்காய் திருவல் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ஃபைனல் அவுட்புட் ஆஃப் நம்ம சேமியா புட்டு. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக செய்யலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். ஹெல்த்தி டிஃபனுங்க இது. ஹெல்த்தி ஸ்நாக்கு, ஹெல்த்தி டிஃபன் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் பால் ஊற்றி சாப்பிடலாம்.
வாழைப்பழம் சைடில் வச்சு சாப்பிடலாம். ஸோ எப்படி வேணால் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா போர் அடிக்கும் போது ஸ்நாக்ஸாகவே வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம சேமியா புட்டு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் கொடுங்க. வாங்க சாப்பிடலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ ஸோ மச். டாடா பாய். சி யூ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம்.